உம்மை நாங்கள் வரவேற்கிறோம் அப்பா. புதிய நாளுக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சங்கீதம் 34:1 கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, தாவீது அபிமெலேக்குக்கு முன்பாக வேஷம் மாறின போது அவனால் துரத்தி விடப்படுகையில் பாடின ஒரு சங்கீதமாக இந்த சங்கீதத்தின் காரியம் இருக்கிறது. அப்போ நெருக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையிலும் தாவீது என்ன சொல்கிறார்? கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி என் வாயில் இருக்கும். அவர் நெருக்கத்தின் சூழ்நிலையை அவர் பார்க்கவில்லை, உபத்திரத்தின் காரியத்தை பார்க்கவில்லை. அவர் சொல்லுகிறார், நான் எக்காலத்திலும் எந்த சூழ்நிலையில இருந்தாலும் என் தேவனாகிய கர்த்தரை நான் துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன் என்று சொல்லி அவர் இந்த இடத்துல சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார் என்று சொல்லி இந்த இடத்துல தாவீது சொல்லுகிறார். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில எத்தனையோ துன்பங்கள் மத்தியில நீங்க கடந்து வந்து கொண்டு இருக்கலாம். எத்தனையோ நெருக்கத்தின் பாதைகள், எத்தனையோ உபத்திரத்தின் பாதைகள், எத்தனையோ அவமானத்தின் பாதைகள், எத்தனையோ வியாதி, கடன்கள், இன்னும் எத்தனையோ மனதளவுல சோர்ந்து போயிருக்கிற சூழ்நிலை, சரீரத்தினால சோர்ந்து போயிருக்கிற சூழ்நிலைகள் கடந்து வரலாம். ஆனால் தாவீது இந்த இடத்துல சொல்றார், நீதிமானுக்கு இருக்கும் துன்பங்கள் அநேகமா இருக்கும், ஆனாலும் கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பாராம். கர்த்தர் இந்த சூழ்நிலை நடுவிலே நின்று உங்களை விடுவிப்பார். நீங்க கர்த்தரை எக்காலத்திலும் எந்த சூழ்நிலையும் துதிக்க ஆரம்பிங்க, ஸ்தோத்திரிக்க ஆரம்பிங்க, நன்றி சொல்ல ஆரம்பிங்க. கர்த்தர் உங்களுடைய துன்பங்களின் நடுவிலே நின்று உங்களை விடுவித்து உங்களை ஆசீர்வாதமாய் மாற்றுவார். எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன். ஆமேன்.